உங்களுக்கு டிஎன்இஜே ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. எந்தமான அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாகின் பண்ண சொல்ல இந்த மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் பேஜில் ஒரு முக்கிய அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கேன் திருத்தம் அல்லது இ சேவை தொடர்பான ஏதேனும் உதவி தொடர்புக்கு விண்ணப்பதாரர்கள் இ சேவை கட்டணமில்லா எண் இருக்கு டோல் ஃப்ரீ நம்பரை தொடர்பு கொள்ளுமாறும் அல்லது டிஎன் இ சேவை helpdesk.tn.government.in மின்னஞ்சல் அனுப்புமாறு டிஎன்இஜே அனைத்து இ சேவை ஆபரேட்டர்களையும் கேட்டுக்கொள்கிறது. இத்தகைய உதவி தொடர்புக்கு டிஎன்இஜே அலுவலகம் அல்லது ஏதேனும் அரசு அலுவலகத்துக்கு விண்ணப்பதாரர்களை அனுப்ப வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது. இவ்விதிமுறைகளை மீறும் இ சேவை மைய இயக்குநர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதாச்சும் வந்து பார்த்தா கேன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கோ ஸோ இ சேவை சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் வேணாலும் சம்மந்தப்பட்ட அப்ளிகேண்ட் இருக்க பாருங்கள், கஸ்டமரை டைரெக்டாக நீங்கள் அனுப்பாதீங்க, ஆஃபீஸுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு ஏதாச்சும் டவுட் வருது, கேன் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பரை கொடுத்துருக்காங்க, அதுக்கு கால் பண்ணி கேட்க சொல்லுங்கள். அல்லது மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, டிஎன் இ சேவை இந்த மெயிலுக்கு அனுப்ப சொல்லுங்கள், கேன் கரெக்ஷனுக்கு இந்த மெயிலுக்கு அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் அறிவிச்சிருக்காங்க. அதையும் மீறி நீங்கள் யாராச்சும் கஸ்டமரை ஆஃபீஸுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து அனைத்து இ சேவை மைய இயக்குநர்களும் தங்களது மையங்களில் அரசு அங்கீகரித்த கட்டண விவரப்பட்டியல் ரேட் சார்ட் வெளிப்படையாக காட்டி அரசு விதிகளின்படி மட்டுமே கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என டிஎன்இஜே கடுமையாக அறிவுறுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் உங்கள் இ சேவைக்கான ஷாப்பில் வந்து ரேட் சார்ட் வைக்காதவங்க மறக்காமல் வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதேமாரி அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அரசு என்ன நிர்ணயம் செஞ்சுருக்காங்களோ அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் வாங்குங்க, அதுக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ 2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேன் கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் இதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு அனுப்பி வைக்காதீங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுங்கள். அதாவது ஆன்லைன் டிஎன் ஹெல்பர்ஸ் இருக்க பாருங்கள், மெயிலுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க கரெக்ஷன் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்.